தமிழக சட்டசபையில் இன்று காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அறிவிப்பை தொடர்ந்து பெரும்பான்மையை கோரும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறது. தமிழக சட்டசபை சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகரும் துணை சபாநாயகராக ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகிறது. மேற்குவங்க தலைமை தேர்தல் அதிகாரியான மனோஜ் அகர்வாலை அம்மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக முதல்வர் சுவேந்து அதிகாரி நியமித்துள்ளார். கடும் எதிர்ப்புக்கு இடையே இவர்தான் எஸ்ஐஆர் பணிகளை செய்து முடித்தார். பாமக சட்டசபை குழு தலைவராக சௌமியா அன்புமணி தேர்வாகியுள்ளார். துணைத் தலைவராக கணேஷ்குமார், கொறடாவாக சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டதாக அன்புமணி அறிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் சுற்றுப்பயணமாக மே 15 பிரதமர் மோடி புறப்படுகிறார். முன்னாள் அமைச்சர் நேரு தொடர்பான வழக்குகள் உட்பட பல ஊழல் புகார்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் நிலுவையில் வைத்திருப்பதை தமிழக அரசுக்கு பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் கஜானா காலியாக உள்ளது. மாநில வருவாயில் 20% வட்டிக்கே செலவு செய்யப்படுகிறது என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டுள்ளார். தமிழகத்தின் 17வது சட்டசபையில் பெரம்பூர் தொகுதியின் புதிய எம்எல்ஏவாக முதல்வர் விஜய் பதவியேற்றார். முதல்வர் விஜயை தொடர்ந்து தவிக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக உறுதிமொழி ஏற்று எம்எல்ஏவாக பதவியேற்றனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் விஜய் தவிக அமைச்சர்களை தொடர்ந்து திமுக சட்டசபை குழு தலைவர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். தமிழக சட்டசபை தேர்தலில் 233 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் இன்று எம்எல்ஏக்களாக சட்டசபையில் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆகியோர் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்துள்ளனர். தமிழக அரசியல் வரலாற்றில் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அருகருகே அமர்ந்துள்ளனர். சட்டசபையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா நிறைவு பெற்றது. தமிழக முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை அவரது வீட்டில் சந்தித்து ஆசி பெற்றார். விஜயை ஸ்டாலின் கட்டி அணைத்து வரவேற்றார். முதல்வர் விஜய்க்கு என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினேன் என தன்னிடம் விஜய் வாழ்த்து பெற்றது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் இருவரும் தொண்டர்களுக்கு உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அன்புமணி இல்லத்திற்கு சென்ற முதல்வர் விஜயை அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் வாசலுக்கே வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். விஜய்க்கு அன்புமணி குடும்பத்தினர் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை முதல்வர் விஜய் சந்தித்தார். வாசலுக்கு சென்று விஜயை கட்டுப்பிடித்து வீட்டிற்குள் அழைத்து சீமான் ஆறத் தழுவி வாழ்த்து தெரிவித்தார். விஜய்க்கு அறிவுரை அல்ல, வாழ்த்து தெரிவித்தேன். அண்ணாதுரை வெற்றி பெற்றவுடன் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்தவை போல விஜயம் செய்திருக்கிறார் என வைகோ தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை முதல்வர் விஜய் சந்தித்தது விஜயன் அரசியல் நாகரிக முதிர்ச்சிக்கு அடையாளம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முதல்வரை முன்னாள் துணை முதல்வர் ஆரத்தழுவி வரவேற்றதற்கு வாழ்த்துக்கள், பாராட்டு என்றார். சினிமாவில் ரூபாய் 2 கோடி சம்பளம் பெற்ற விஜய் இனி முதல்வராக ரூபாய் 2.5 லட்சம் அடிப்படை சம்பளமாக பெறுவார். இதுபோக 3 கார்கள், எரிபொருள் செலவுக்கு மாதம் 1 லட்சம், கிரீன்வே சாலையில் ஒரு வீடு, வீட்டு பராமரிப்பு செலவு, வெளியூர் பயணங்களுக்கான விமான டிக்கெட் என அனைத்தும் அரசால் வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பழனிசாமியை அதிமுக சட்டசபை தலைவராக ஆதரவு தெரிவித்து 17 எம்எல்ஏக்கள் சட்டசபை செயலரிடம் மனு அளித்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் மொத்தம் 47 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக உடைகிறதா என்ற கேள்விக்கு தவறான தகவல் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதிலளித்துள்ளார். அதிமுக தலைமை பழனிசாமிதான். அதிமுகவை உடைக்க முயற்சி நடக்கவில்லை, நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக 2 கோஷ்டியாக பிளந்துள்ளது. இபிஎஸ் தலைமையில் ஒரு அணியினரும் எஸ்பி வேலுமணி தலைமையில் மற்றொரு அணியினரும் சட்டசபைக்கு வந்து எம்எல்ஏவாக பதவியேற்றனர். நமக்கான ஆட்சியை கொடுப்பார்கள் என வாய்ப்பை கொடுத்த மக்களின் நம்பிக்கை பொய்க்காது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களுக்காக பணி செய்து பெருமையடைய செய்வார்கள் என்றார். சட்டசபையில் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எங்கள் குரலை நிச்சயமாக எழுப்புவேன் என விருதாச்சலம் எம்எல்ஏவும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய்க்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதல்வரானதால் Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.
பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோரை முதல்வர் விஜய் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதல்வர் விஜயின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஐஜி தலைமையில் ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பி, 4 ஆய்வாளர்கள் அதிரடிப்படையில் இடம்பெற்றுள்ளனர். குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோயில் புனரமைக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு விழாவை ஒட்டி நடைபெற்ற பிரதான அமுத பெருவிழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தார். மத்திய அரசின் VPG ராம்ஜி திட்டம் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன்படி கிராமப்புறங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்க உத்தரவாதம் செய்யப்படும். முதல்வர் விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற ராகுல் சில புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்த நிலையில் அந்த பதிவுகள் முடக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தரப்பில் குற்றம் சாட்டியது. இதனை மத்திய அமைச்சகம் மறுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மே 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக சீனா செல்கிறார். CV சண்முகம் 30 அதிமுக ஆதரவு MLA-க்களுடன் சட்டப்பேரவை செயலகம் சென்று SP வேலுமணியை அதிமுக சட்டசபை குழு தலைவராக முன்மொழிந்தார். சோம்நாத் கோயில் எண்ணற்ற படையெடுப்புகளை தாங்கி நின்றுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலகில் எந்தவொரு சக்தியாலும் இந்தியாவை வளைக்கவும் அடிமைப்படுத்தவும் முடியாது என்றார். தமிழக காங்கிரஸ் சட்டசபை கட்சித் தலைவராக கிள்ளியூர் MLA ராஜேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக தாரகை கத்வர்ட், தலைமை கொறடாவாக பை விஸ்வநாதன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று அரசியலில் புதிய பண்பாட்டை துவக்கி வைத்துள்ளார் முதல்வர் விஜய். அவரது செயலுக்கு எனது பாராட்டு என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் அறிவுரை மக்கள் தலையில் பெரிய கல்லை தூக்கி போடப் போகிறாரோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்துவதற்கான பீதியை கிளப்பியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக நிதி நிலைமை தகவல் தெரியாமல் முதல்வர் விஜய் அப்படி பேசியிருக்கக்கூடாது என ஜவாஹிருல்லா கான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை இறுதி பட்ஜெட் குறித்து ஆலோசித்து பேசியிருக்கலாம் என்றார். தன் வீட்டில் பணியாற்றும் வேலையாட்களை முதல்வர் விஜய்க்கு வைகோ அறிமுகம் செய்தபோது மகிழ்ச்சி மிகுதிகள் பணிப்பெண்கள் கைகளை சுற்றி அவருக்கு திருஷ்டி கழித்தனர். பதிலுக்கு விஜயும் அப்பெண்களுக்கு திருஷ்டி கழித்து நெகிழ்ச்சி அடைந்தார். விவசாயிக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக ஆகஸ்ட் 6 முதல் 15 வரை நாடு முழுவதும் நடைபயணம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்த மத்திய குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். முற்றும் மோதல் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்தார். பழனிசாமிக்கு ஆதரவாக MLA-க்கள் 17 பேர் கடிதம் அளித்தது பற்றி சபாநாயகரிடம்தான் கேட்க வேண்டும் என்றார். முதல்வர் விஜயின் டிரைவரின் மகனான விருகம்பாக்கம் தொகுதி தாவக MLA சபரிநாதன் பதவியேற்ற பிறகு விஜயிடம் அனுமதி பெற்ற பிறகே ஆவணத்தில் கையெழுத்திட்டார். சட்டசபையில் தற்காலிக சபாநாயகர் அறையில் மயிலம் தொகுதி MLA-வாக CV சண்முகம் பதவியேற்றுக் கொண்டார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்லத்திற்கு சென்ற முதல்வர் விஜயை வாசலுக்கு வந்து துரை வைகோ ஆறு தழுவி வரவேற்றார். தொடர்ந்து உள்ளே சென்ற விஜய் வைகோவிடம் ஆசி பெற்றார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்ற முதல்வர் விஜயை உதயநிதி ஆறு தழுவி வரவேற்றார். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் என கூறியுள்ளது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் பற்றிய அறப்போரின் புகாரை ஐகோர்ட் CBI-க்கு கடந்த மாதம் மாற்றியது. இதை எதிர்த்து மின்சார வாரியம் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் இன்று தள்ளுபடி செய்தது. SP வேலுமணி, R காமராஜ் உள்ளிட்ட அதிமுக MLA-க்களுடன் CV சண்முகம் ஆலோசனையில் ஈடுபட்டார். C விஜயபாஸ்கர், நெய்வேலி ராஜேந்தர் ஆகியோரும் ஆலோசனையில் பங்கேற்றனர். அஸ்ஸாமில் 3வது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது. ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்று முதல்வராக பதவியேற்கிறார். சட்டசபையில் MLA-க்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி முடியும் வரை அவையில் முதல்வர் விஜயும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை தவிர்த்தனர். இறுதியாக இருவரும் சபையிலிருந்து வெளியேற எழுந்தபோது பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர். பாஜகவுக்கு 2 அமைச்சர் பதவிகளை ஒதுக்க ரங்கசாமி ஏற்பு என தகவல் வெளியான நிலையில் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சரவை பட்டியலை ரங்கசாமி வழங்கினார். மே 13ஆம் தேதி ரங்கசாமி தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்கிறது.
தமிழக முதல்வரின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கம் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸை கடந்துள்ளது. இதற்கு முன் 4 லட்சம் பேர் ஃபாலோ செய்த நிலையில் தற்போது 10 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதுவரை கண்டிராத நிகழ்வாக தமிழக அரசியல் வரலாற்றில் சட்டசபையில் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அருகருகே அமர்ந்தனர். அதிமுக 2வது முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதும் வரலாற்றில் இதுவே முதன்முறை. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெறும் முதல்வர் விஜயின் அரசியல் நாகரிகம் மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த அணுகுமுறை தொடர்ந்து நல்லாட்சிக்கும் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கும் வழிவகுக்கும் என உறுதியாக நம்புகிறேன் என செல்வ பெருந்தகை பாராட்டியுள்ளார். கேரளத்தில் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 7 நாட்கள் ஆகியும் முதல்வரை தேர்வு செய்ய முடியாமல் காங்கிரஸ் திணறி வருகிறது. போட்டியில் வி.டி. சதீசன், ரமேஷ் சென்னிதாலா உள்ள நிலையில் கே.சி. வேணுகோபாலை ராகுல் ஆதரிப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் அரசு சார்பில் கூல் ஜோன் கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் இளைப்பாரி செல்ல வாட்டர் கூலர், ஏர் கூலர்களும் வைக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஓய்விலிருந்து திரும்பிய நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தன்னை விளையாட்டிலிருந்து விலக்க முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். மல்யுத்தத்திற்கு திரும்புவதற்கு தனக்கு முழு தகுதி உள்ளது என்றார். அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பிரிவுகளாக ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை சந்தித்து வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழா 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் நம்பெருமாள் வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். திருச்சி கூத்தைப்பார்க்கனுடைய ஐயனார் சாத்தப்பிள்ளை ஐயனார் கோயிலில் சித்திரை மாத தேர் திருவிழா கண்ணை கவரும் வான வேடிக்கையுடன் மிக விமர்சையாக நடந்தது. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பழனிசாமி இல்லத்தில் அவரை சென்னை மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் சந்தித்தார். அப்போது சட்டசபை தேர்தலில் நிற்கும்போது யாரும் வரவில்லை, இப்பொழுது வந்து பிரச்சனையை ஊதிவிட பார்க்கிறீர்கள், வாழ்த்துகள் என்றார். நகராட்சி அதிகாரிகள் பணி நியமனத்தில் ஊழல் செய்ததாக மேற்குவங்க முன்னாள் அமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான சுஜித் போஸை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி வதோதராவில் ரோட் ஷோ சென்றார். மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடும் அரசியல் போட்டிக்கு மத்தியில் முதல்வர் விஜய் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இருவரும் தோளில் கை போட்டபடி இருக்கும் பழைய போட்டோ ஒன்று வைரலாகி வருகிறது. தமிழக சட்டசபைக்கு தேர்வாகியுள்ள 126 எம்எல்ஏக்கள் குற்ற வழக்குகளை கொண்டுள்ளதாக மாற்றத்திற்கான ஜனநாயக அமைப்பு ஏடிஆர் தகவல் தெரிவித்துள்ளது. அதில் ஆளுங்கட்சியான தாவேக 41 எம்எல்ஏக்களுடன் முதலிடம் பிடித்துள்ளது. சட்டசபை நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு எதிர்க்கட்சி உட்பட அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் முதல்வர் விஜய் வணக்கம் தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் சரவணன், சத்யபாமா, சுகுமார், முருகன், வேலு, விஜயபாஸ்கர், ராஜேந்திரன், சுதாகர், சம்பத்குமார், சண்முகம், ஜெயக்குமார், விக்னேஷ், ராம்குமார் மற்றும் மரகதம் பெயர்களில் தலா 2 எம்எல்ஏக்கள் உள்ளனர். சேலம் காட்டுவளவில் மதுபோதையில் சக மாணவனை படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. கஞ்சா மதுபோதையை ஒழிக்க போர்க்கால நடவடிக்கை தேவை என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சட்டசபையில் சேலம் தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்ட தமிழன் பார்த்திபன் பொறுப்பேற்ற பின் முதல்வர் விஜயை பார்த்து சல்யூட் அடித்தார். சட்டசபைக்கு செல்வதற்கு முன் தேர்தலில் தான் பெற்ற வெற்றி சான்றிதழை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் வழங்கி உதயநிதி வாழ்த்து பெற்றார். அவருடன் திமுக எம்எல்ஏக்கள் கே.என். நேரு, சேகர்பாபு உள்ளிட்டோரும் வாழ்த்து பெற்றனர். சட்டசபையில் தாவேக பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது தேமுதிக ஆதரவு அளிக்காது என்றார் பிரேமலதா. திமுகவுக்கு தான் ஆதரவு அளிப்பேன் என தெரிவித்தார். பண்ருட்டி அதிமுக எம்எல்ஏ மோகன் சட்டசபையில் இன்று பதவியேற்றார். அப்போது அங்கிருந்த ஜெயலலிதா படத்தை வணங்கி கதறி அழுதார். சட்டசபையில் கொளத்தூர் தொகுதி தாவேக எம்எல்ஏ வி.எஸ். பாபு முதல்வர் விஜயை கட்டி அணைத்து நன்றி சொல்லிவிட்டு எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முதன்முறையாக எம்எல்ஏவாக பதவியேற்றார். பின்னர் முதல்வர் விஜய்க்கு வணக்கம் வைத்தபோது அவர் எழுந்து நின்று பிரேமலதாவுக்கு வணக்கம் சொன்னார். விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வர் விஜய் நாளை சந்திக்கிறார். ஆதரவு தெரிவித்த கட்சித் தலைவர்கள் தவிர மற்ற தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். திருப்பத்தூரில் 1 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சீனிவாச சேதுபதிக்கு எதிராக பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவை ஹைகோர்ட் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. பரமக்குடியில் திமுக சார்பில் வென்ற கதிரவன் சட்டசபையில் எம்எல்ஏவாக பதவியேற்றதும் உதயநிதியை புகழ்ந்து கோஷம் எழுப்பினார். மரபு மீறி கதிரவன் நடந்து கொண்டது அவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் 17வது சட்டசபை கூட்டத்தொடரில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, கே.என். நேரு, ரகுபதி ஆகியோர் அடுத்தடுத்து எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழையும் போது தரையை தொட்டு கும்பிட்டு உள்ளே சென்றார். செங்கோட்டையன் தனது சட்டை பையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போட்டோவுடன் வந்து எம்எல்ஏவாக பதவியேற்றார்.
பிரதமர் மோடி தங்கம் வாங்க வேண்டாம், வெளிநாடு செல்ல வேண்டாம் உள்ளிட்ட சில அறிவுரைகளை நாட்டு மக்களுக்கு நேற்று வழங்கினார். ஆனால் இது அறிவுரை அல்ல, தோல்வியின் சான்று என தமிழக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. சட்டசபையில் திமுக எம்எல்ஏவாக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றார். பதவியேற்பின் போது முதல்வர் விஜய்க்கு ஓபிஎஸ் வணக்கம் வைத்து அமர்ந்தார். காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட வடமாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்டுள்ள அனைத்து முட்டுக்கட்டைகளையும் தமிழக அரசு போக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் வந்தே மாதரத்தை ஏற்றுக்கொண்ட பூமி. தீய சக்தி திமுகவின் கைகூலிகளின் சலசலப்புக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், தேசத்தின் பக்கம் நில்லுங்கள் என முதல்வர் விஜய்க்கு அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். வெற்றி சான்றிதழை கொண்டு செல்லாததால் முதலில் பதவியேற்க முடியாமல் போன அமைச்சர் கீர்த்தனா தற்போது சான்றிதழை கொடுத்து எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வாழ்த்து தெரிவித்தார். ஜனநாயக அமைப்பில் மக்கள் வழங்கும் தீர்ப்பு மிகப்பெரிய பொறுப்பு என்றார். அரசின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்த பிறகு தனது புதிய பயணத்தை அவர் தொடங்குவார் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சொன்னார். அஸ்ஸாம் மாநிலத்தில் நாளை 3வது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது. இமந்த பிஸ்வ சர்மா நாளை முதலமைச்சராக பதவியேற்கிறார். தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 233 எம்எல்ஏக்களில் 126 பேர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதிகபட்சமாக தவேகாவின் 107 எம்எல்ஏக்களில் 41 பேர் வழக்குகளில் சிக்கியுள்ளனர். சேலம் அருகே மதுபோதையால் ஏற்பட்ட தகராறில் மாணவர் ஒருவரை சக மாணவர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். இப்படியான கொலைக்கு அடிப்படை காரணமான போதைப் பொருட்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் இன்றி சட்டசபை அதிமுக குழு தலைவராக எஸ்பி வேலுமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்கள் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விண்ணப்ப பதிவுக்கு இதுவரை 89,629 மாணவர்கள் இணைய வழியாக பதிவு செய்துள்ளனர் என தொழில்நுட்ப கல்வி இயக்கக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டசபைக்கு வந்த திமுக சட்டசபை குழு தலைவர் உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் ஆலோசனை நடத்தினார். தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேட்டுப்பாளையம் அருகே பட்டக்காரனூர் கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள தடுப்பணை நிரம்பி உபரி நீர் தரைப்பாலத்தை மூழ்கடித்து சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடும் வெயில் காரணமாக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் நீர்மட்டம் வேகமாக சரிந்தது. முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 12 அடிக்கு குறைந்தது. கோவை கலெக்டர் அலுவலகத்தில் புதிய முதல்வர் விஜயின் புகைப்படங்கள் தொகுப்பாக பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த புகைப்படங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 15, 16 நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை மாவட்டம் நெகமம் அருகே லாரி கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சேலத்தை சேர்ந்த தனபால் குடும்பத்தினர் 4 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே இறந்தனர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் வெப்பாலம்பட்டி மற்றும் கொடகூர் ஆகிய இருவேறு இடங்களில் சாலை ஓரமாக கருகிய நிலையில் 2 ஆண் சடலங்கள் மீட்கப்பட்டன. கொலையாளிகளை விரைந்து பிடிக்க 8 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி தாப்பேட்டை செங்குந்தர் மாரியம்மன் கோயிலில் குளுமை பூஜை விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீர்த்தக்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். துருக்கியிலிருந்து 278 பயணிகளுடன் காத்மாண்டு வந்த விமானம் தரையிறங்கும் போது திடீரென டயரில் தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவசரகால நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் நடித்த கடைசி படம் ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையால் வெளியாகவில்லை. இந்நிலையில் விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் KVN நிறுவனத்தின் நாராயணன் கூறும்போது, ஜனநாயகன் ஹீரோ இப்போது முதல்வராகிவிட்டார். சென்சார் சான்றிதழ் கிடைத்தவுடன் படம் வரும். தணிக்கை வாரியத்துடன் பேசி வருவதாகவும் இன்னும் 2 வாரங்களில் படம் வெளியாகும் என்றார். உலகின் பிரபலமான வெப் சீரிஸ் மணி ஹெய்ஸ்ட் உலக அளவில் அதிகமான நபரால் பார்க்கப்பட்ட வெப் தொடரும் இது.
இப்போது அடுத்த சீசனுக்கான அறிவிப்பு ஒரு டீசர் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த டீசரில் புரட்சி ஒருபோதும் முடிவதில்லை என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. இந்த சீசன் தங்க சுரங்கம், தங்கம் கொள்ளை தொடர்பான பிரதான கதையில் இருக்கும் என கூறப்படுகிறது. பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி நடித்து வெளியான LIK படம் வரவேற்பை பெறவில்லை. இயக்குனர் விக்னேஷ் சிவன் வெளியிட்ட பதிவில், நான் ஒரு கனவுடன் வந்தேன். இந்த கதை தியேட்டர்களில் அதிர வைக்கும், கைத்தட்டல்களை அள்ளும் என கற்பனை செய்தேன். அதை தியேட்டரில் கண்டேன். ஆனால் இன்னமும் 70 கோடி மைல்கல்லை தொடவில்லை. நான் இதைவிட இன்னும் 2 மடங்கு வசூலிக்கும் என கற்பனை செய்தேன். ஒன்று கூட கைகூடவில்லை. இதற்காக உடைந்து போகவில்லை. வருத்தம் என்றாலும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறேன் என்றார். விஜய் ஆண்டனி, சுவாசிகா நடித்துள்ள படம் 100 சாமி. படம் பற்றி இயக்குனர் சசி கூறுகையில், கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவமே கதை. அது பற்றி ஒரு டாக் ஷோவில் பேசினார்கள். அப்போது இந்த கரு உருவானது. இந்த படம் பார்த்த பலர் தங்கள் உறவு பெண்ணுக்கு அதை செய்திருக்கலாமே என நினைப்பார்கள் என்றார். மறுமணம், விதவை திருமணத்தை ஆதரித்து இந்த படம் இருக்கும் என தெரிகிறது. பாலிவுட் நடிகையான கீர்த்தி சனோன் தற்பொழுது காக்டெயில் 2 படத்தில் நடித்துள்ளார். இவர் கூறுகையில், எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் நுழைந்ததால் ஆரம்பத்தில் பட வாய்ப்புகளுக்காக போராடினேன். பல படங்களில் நடிப்பதற்காக நான் தேர்வு செய்யப்பட்ட பின் அந்த வாய்ப்புகள் சினிமா வாரிசுகளுக்கு கைமாறி சென்றன. எதுவும் எளிதாக கிடைத்து விடவில்லை. ஒவ்வொரு வாய்ப்பையும் போராடியே பெற்றேன் என்றார். வித்லவ் படத்திற்கு மீண்டும் நாயகனாக தொடருகிறார் இயக்குனர் அபிஷன் ஜெயவந்த். அப்பா மகன் தொடர்பான கதைகள் உருவாகும் இதழ் அப்பா வேடத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் நடிக்க உள்ளார். புதுமுகம் ஒருவர் இயக்குகிறார். இதில் 2 நாயகிகள் இடம்பெறுகின்றனர். ஒருவர் ஏற்கனவே அவரது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடித்த யோகலட்சுமி மற்றும் தெலுங்கில் நடிகை சிவானி நாகராம் ஆகியோர் நடிக்கின்றனர். இயக்குனர் ஜீத்து ஜோசப், நடிகர் மோகன்லால் கூட்டணியில் வெளியான திருஷ்யம் 2 பாகங்கள் வரவேற்பை பெற்றன. இப்போது 3ஆம் பாகம் உருவாகியுள்ளது. மே 21 ரிலீஸ் ஆகும் சூழலில் இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய மோகன்லால், திருஷ்யம் 3 முந்தைய பாகங்களை விட தனித்துவமாக இருக்கும். இதுவும் வெற்றி பெற்றால் 4, 5ஆம் பாகங்களை தயாரிக்க ரெடி. 4வது பாகத்திற்கு முன்பே 5வது பாகம் உருவாக்கப்படும் என்றார்.